வெல்கம் டு என்டிகேஎல் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன போறோம் அப்படின்னா ஜேடிஓ எக்ஸாம். ஓகேவா, ஜேடிஓ எக்ஸாம் நம்மளுக்கு ஏப்ரல் நோட்டீஸ் வரப்போகுது. ஜூலைல எக்ஸாமு கரெக்டாக ஒரு 6 மாதம் இருக்கு. ஓகேவா, கரெக்டாக 6 மாதம் இவங்க படிச்சு என்ன பண்ணலாம், ஜேடிஓ எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். போஸ்டிங் ரொம்ப அதிகம், ஒரு 500 போஸ்டிங்ல அரௌண்ட் 500 போஸ்டிங் இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன்ல இப்போ படிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஜேடிஓ கிளியர் பண்ண முடியும். ஏன்னா முடிச்சதுக்கப்புறம் படிக்க போகிற எக்ஸாம் ஜேடிஓ தான். ஏன் சார் ஈஸிங்கிறேன் அப்படின்னா இதோட லெவல் டிப்ளமோ லெவல் தான். நிறைய பேர் டிப்ளமோ முடிச்சிருப்போம், பிஇ முடிச்சிருப்போம், சில பேர் டேரக்ட் பிஇ படிச்சிருப்பீங்க. ஸோ பிஇ படிச்ச நம்மளுக்கு டிப்ளமோங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பிஇ லெவலில் படிச்சிட்டோம் அப்படின்னா டிப்ளமோ லெவலுங்கிறது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதை பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க டாபிக் என்ன அப்படின்னா சர்வேயிங். டாபிக் என்ன, சர்வேயிங். சர்வேயிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதையும் ரோடு இன்ஸ்பெக்டருக்கோ மற்ற எக்ஸாம் படிச்சீங்க அப்படின்னா அது சர்வேயர் தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன அப்படின்னா சர்வேயிங் ஒரே ஒரு டாபிக் தான். இதில் சர்வேங்கிறது அதோட ஒரு யூனிட் மட்டும் தான். சர்வேயிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே படித்தோம். ஓகேவா, சர்வேயிங் பொறுத்த வரைக்கும் தியோரிட்டும் படிக்கணும், டாக்கோமெட்ரி படிக்கணும், ட்ரிக்னாமெட்ரிக் படிக்கணும், ரிமோட் சென்சிங், ஃபோட்டோகிராமெட்ரிக்கு, ஹைட்ரோகிராஃபிக்ஸு, கர்வ்ஸு, அது இல்லாமல் டோட்டல் ஸ்டேஷன் அண்ட் ஜிஐஎஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயோட மொத்த சிலபஸ் தான். இது மட்டும் படிச்சா சர்வே எக்ஸாம் எழுதலாம். ஆனால் இது 5 யூனிட்டையும் படித்தா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜேடிஓவில் இருக்கிற ஒரு யூனிட். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, புரியாமல் படிச்சா கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நடத்துகிறேன் பாடம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா, இதே மாதிரி மற்ற யூனிட் நடத்திருக்கும். உங்களுக்கு என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸ் போட்டிருக்கோம், எடுத்து பாருங்க. ஓகேவா, ஸோ அதுவும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா தியோலைட் சர்வேயிங். நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுவோம். என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜேடிஓக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஜேடிஓக்கு ஆன்லைன் கிளாஸ். நீங்கள் ஆன்லைன் வீடியோ பார்த்தா மட்டும் இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நான் டிப்ளமோ லெவலுக்கு தான் நடத்துகிறோம். ஓகேவா, பிஇல கூட டிப்ளமோ லெவலில் என்ன கேட்பாங்களோ அதான் நடத்துகிறோம். ஸோ வீடியோ பார்த்தாவே போதும், நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதனால ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகும், புரியும். ப்ளஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ ஜேடிஓ ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 499, அதாவது ஃபீஸ் ரொம்பலாம் கிடையாது, ஒரு 5000 ரூபா. ஒரு 5000 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. என்ன பெனிஃபிட் சொல்லிடுறேன். உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ், எல்லா யூனிட்டுக்கும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ். ஸோ ரெக்கார்ட் வீடியோஸே உங்களுக்கு 100+ வரும். உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வந்துடும். ஓகேவா, சப்ஜெக்ட்டுக்கும் சரி ஜிஎஸ்க்கும் சரி. ப்ளஸ் உங்களுக்கு 50 டெஸ்ட்டு. ஸோ யூனிட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து 50 டெஸ்ட்டு. டெஸ்ட்டில் என்ன சார் பெனிஃபிட் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஜிஎஸ் ரெண்டுமே வரும். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ். ஒவ்வொன்றுமே அது சப்ஜெக்ட் ப்ளஸ் டிஎஸ் 200 கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஸோ ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 லெவல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு குரூப் 4 லெவலில் கொடுப்போம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4 லெவல் எக்ஸாம் படித்தா கூட கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவு ஸ்டாண்டர்டாக இருக்கும், கொஸ்டின் எப்படி இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் கிடைச்சிடும். ப்ளஸ் மெட்டீரியல். ஸோ பார்த்தீங்கன்னா 5000 ஃபீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் கிடைச்சது, டெஸ்ட் கிடைச்சது, மெட்டீரியல் கிடைச்சது, எல்லாமே கிடைச்சிருது. உங்களுக்கு படிக்க செம்ம பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த 6 மாதம் 5000 பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஒன்ஸ் 5000 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸும் வந்துடும், டெஸ்ட்டும் போடுவாங்க. வீக்லி டெஸ்ட்டும் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு மெட்டீரியல் படிக்க உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, தியோலைட் சர்வேயிங். என்ன பார்க்க போறோம் இதில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனு, டைப்ஸ் ஆஃப் தியோலைட்டு. டைப்ஸ் ஆஃப் தியோலைட், டிரான்சிட்னா நான் டிரான்சிட்னா என்ன, வெர்னியர் தியோலைட்னா என்ன, எலக்ட்ரானிக் தியோலைட்டு, காம்பவுண்ட் பார்ட் ஆஃப் டிரான்சிட் தியோலைட், அதாவது இருக்கிற பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதெல்லாம் ஃபங்க்ஷனு, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், அதோட ஃபண்டமெண்டல் லைன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு. ஓகேவா, அதே மாதிரி ஹாரிசான்டல் ஆங்கிள் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம், ரிப்பீட்டேஷன் மெத்தட்னா என்ன, ரீட்ரேஷன் மெத்தட்னா என்ன, மெஷர்மெண்ட் ஆஃப் வெர்டிகல் ஆங்கிள்னா என்ன, டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்னா என்ன. ஓகேவா, அதே மாதிரி பியரிங் ஆஃப் லைனு, தியோலைட் டிராவல்சிங்கு, அதே மாதிரி ஃபீல்டு செக், க்ளோஸ் டெர்ம் செக் பண்ணுறது, லாட்டிடியூட் அண்ட் டிபார்ச்சர். லாட்டிடியூட்னா என்ன, டிபார்ச்சர்னா என்ன, இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸு, இதுதான் பேலன்சிங் ஆஃப் டிராவல்ஸ், ஒமீட்டர் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வருது அப்படின்னா தியோலைட் சர்வேங்கிற டாபிக்ல தான் ஃபுல்லாக கவர் ஆகுது. ஓகேவா, ஸோ நடத்துகிறேன், அப்படியே கவனிங்க, பார்த்தாவே புரியும், ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இப்போ தியோலைட் என்ன ஃபஸ்ட்டு, தியோலைட்டு அதை தெரிஞ்சுக்கணும். சர்வே லேப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, டிப்ளமோ சரி பி சர்வே லேப் கண்டிப்பாக போயிருப்பீங்க. இப்போ தியோலைட்னா என்ன சார் அப்படின்னா தியோலைட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தியோலைட் சார் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதுதான் தியோலைட்.
எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டு மெஷர் த ஆங்கிள்ஸ், ஆங்கிள் மெஷர் பண்ண யூஸ் பண்றதுதான் தியோலைட். எந்த ஆங்கிள் சார்? ஹரிசாண்டல் வெர்டிகலா? போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல். ஸோ தெரியும் தியோலைட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆங்கிள் மெஷர் பண்ணும், போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல். ஹரிசாண்டல் தெரியும்ல, ரைட் லெஃப்ட் ஆங்கிள் பார்த்தோம்னா ஹரிசாண்டல், மேலே கீழே பார்த்தோம்னா வெர்டிகல். ஓகேவா? அதே மாதிரி இது வேற எதுவும் யூஸ் ஆகும், என்ன அப்படின்னா இன்டர்விசிபிள் பாயிண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நடுவில் பாயிண்ட் தரலாம், பாயிண்ட் தான் நம்பிக்கலாம். ஓகேவா? லேயிங் அவுட் ஆஃப் டிராவல்ஸ் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அடுத்து டைப்ஸ் ஆஃப் தியோலைட் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் தியோலைட் இருக்கு. டிரான்சிட், நான் டிரான்சிட், வெர்னியர், மைக்ரோமீட்டர் நிறைய இருக்கு. பட் மெயினா டிரான்சிட் அண்ட் நான் டிரான்சிட். ஓகேவா? அது என்ன சார் டிரான்சிட் தியோலைட், நான் டிரான்சிட் தியோலைட்? ஸோ இதான் வந்து டிரான்சிட் தியோலைட், இது நான் டிரான்சிட் தியோலைட். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏ டிரான்சிட் தியோலைட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், டிரான்சிட் தியோலைட். ஏ டிரான்சிட் தியோலைட்ல டெலஸ்கோப் கேன் பி ரிவால்வ் த்ரூ த கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அபவுட் இட்ஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். டிரான்சிட் என்னன்னா கம்ப்ளீட் சுத்த முடியும். ஓகேவா? கம்ப்ளீட் ரெவல்யூஷன் இந்த பக்கம் என்ன பண்ணுவோம், ஃபுல்லா மேல சுத்த முடியும். ஃபுல்லா கம்ப்ளீட் ரெவல்யூஷன் மேல ஹரிசாண்டல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஃபுல்லா, அதாவது இது என்ன ஆகும் அப்படின்னா இது ஃபுல்லா சுத்தம். ஓகேவா? ஹரிசாண்டல் பேஸ் பண்ணி என்ன ஆகும், இது ஃபுல்லா இதால சுத்த முடியும். இன் வெர்டிகல் பிளேன் கேஷன் கேட்பாங்க. டிரான்சிட் தியோலைட் என்ன அப்படின்னா டெலஸ்கோப் கேன் பி ரிவால்வ் த்ரூ a complete revolution about his horizontal axis in a vertical plane. ஸோ இது வந்து வெர்டிகல் பிளேன், வெர்டிகல் பிளேன்ல ஹரிசாண்டல் ஆக்சிஸ் என்ன ஆகும், அதை சுத்த முடியும். நான் டிரான்சிட் தியோலைட்னா which the telescope cannot revolve through the complete revolution about horizontal axis and vertical plane. இது என்ன அப்படின்னா சுத்தலாம், இங்க இருந்து பாதி தூரம் கீழே வரும், இங்க இருந்து மேல போகும், தவிர ஃபுல்லா இதுக்கு மேல வராது, இதுக்கு மேல ஃபுல்லா சுத்த முடியாது, நம்மளுக்கு தெரியாது. கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் நம்மளுக்கு நடக்காது. ஓகேவா? என்ன சொல்றாங்க, cannot revolve through the complete revolution about its horizontal axis plane. ஓகேவா? சொல்றாங்க the telescope mounted such a line of sight cannot be reversed by revolving the telescope. புரியுதா? புரியுதா? ரெண்டு டிரான்சிட் இருக்கு, டிரான்சிட் தியோலைட், நான் டிரான்சிட் தியோலைட். சுத்தம் முடிஞ்சா அப்படின்னா டிரான்சிட் தியோலைட், சுத்தம் முடியல அப்படின்னா கம்ப்ளீட் ரெவல்யூஷன் கொடுக்க முடியல ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல அப்படின்னா அது நான் டிரான்சிட் தியோலைட். இது வெர்னியர் தியோலைட். இது வந்து என்னது, வெர்னியர் தியோலைட். அது என்ன சார் வெர்னியர் தியோலைட் அப்படின்னா இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமன் நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா? எதை பேஸ் பண்ணா பிரின்சிபலா வெர்னியர் கேலிபர் பேஸ் பண்ணுவோம். இது அளந்து கொடுக்கும். முக்கியமானது இது ப்ரிசிஷன் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னா 10 minutes, அது 10 seconds to 20 seconds. ஒன்று போட்டா மினிட், ரெண்டு போட்டா செகண்ட்ஸ். ஓகேவா? எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா the vernier is an actual graduation placed alongside the main one with the purpose of determining the fraction of graduation unit. ஓகேவா? மீடியம் ஆர் லோ அக்யூரசி தான் யூஸ் பண்ணலாம். ரொம்ப மீடியமா லோ அக்யூரசி நம்ம யூஸ் பண்ண முடியும். புரியுதா? இதான் வந்து வெர்னியர் தியோலைட். வெர்னியர் ஸ்கேல் இருக்கும், இதெல்லாம் மிக்ஸ் ஆகும், 0 0 மிக்ஸ் ஆகும், வெர்னியர் தியோலைட் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இது ஓல்டு இன்ஸ்ட்ருமெண்ட். மைக்ரோமீட்டர் தியோலைட். ஓகேவா? மைக்ரோமீட்டர் தியோலைட் என்னது, மைக்ரோமீட்டர் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, இது முன்னாடி காலத்தில் உள்ளது. மைக்ரோமீட்டர் நம்ம ஃபிட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோமீட்டர் ஃபிட்டட் த ரீட் த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல்ஸ் ஆங்கிள். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதில் சர்க்குலர் கிராஜுவேட் 10 minutes டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? என்ன பண்ணலாம், 150 ரீ என்ன ஐபிஎஸ் நம்ம யூஸ் பண்ணி இதில் பார்க்க முடியும். டேட்டா சர்க்கிள் என்ன பண்ணலாம், நம்ம மார்க் பண்ணி இதில் பார்க்க முடியும். While the greater accuracy of micrometer, அதோட அக்யூரசி எவ்வளோ அப்படின்னா டைரக்ட்லி நம்ம என்ன பண்ணணும், 2 seconds வரைக்கும் பார்க்க முடியும். டைரக்ட்லி 2 seconds வரைக்கும் நம்ம அதில் பார்க்க முடியும். எஸ்டிமேஷன் என்ன அப்படின்னா 0.5 seconds. ஓகேவா? ஸோ இது வந்து மைக்ரோமீட்டர் தியோலைட். இப்போ நம்மளுக்கு தெரியும் எல்லாமே இதுதான் பார்த்துருப்போம். ஏன்னா இப்போ இருக்க டிஜிட்டல் வந்து இதுதான் எலக்ட்ரானிக் தியோலைட். ஓகேவா? அது டோட்டல் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த எலக்ட்ரானிக் தியோலைட். இது என்ன அப்படின்னா எல்லாமே எலக்ட்ரானிக் டிஜிட்டல் போர்டு இருக்கும், இங்கே டிஜிட்டல் இருக்கும். ஓகேவா? எல்லாமே டிஜிட்டல் தான், நம்ம ஈஸியாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக டிஜிட்டல் இது எல்லாமே. எலக்ட்ரானிக் இது அப்சல்யூட் ஆங்கிள், கரெக்டாக ஆங்கிள் மெஷர் பண்ணோம். ஓகேவா? இதுதான் ஆப்டோ எலக்ட்ரானிக் ஸ்கேனிங்.
எலக்ட்ரானிக் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் இருக்கும். இப்பதான் கண்ட்ரோல் பேனல் வித் கீபோர்டு இருக்கா, கண்ட்ரோல் பேனல் வித் கீபோர்டு இருக்கும். அதில் வந்து எல்சிடி பேனல் டிஸ்பிளே இங்கே இருக்கும். ஸோ டேரக்டாக என்ன பண்ண நம்ம வேல்யூஸ் இது பண்ணி நம்ம லென்த்து எல்லாத்தையும் நம்மளால் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இதில் யூஸ் பண்ணுற இது என்னன்னா ஆப்டோ எலக்ட்ரானிக் ஸ்கேனிங் அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி அது ஒர்க் ஆகுது. அது என்ன சார் ஆப்டோ எலக்ட்ரானிக் ஸ்கேனிங் பிரின்சிபல். இது என்னன்னா எலக்ட்ரானிக் தியோலேட்டுங்கிறது மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, உள்ள என்ன இருக்கு அப்படின்னா உள்ள மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு. ஸோ பேட்டரி போட்டால் உள்ள மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல் த ஆங்கிள் மெஷர்மெண்ட் சிஸ்டம். இதுக்காக அப்படின்னா ஹை அக்யூரசியா எலக்ட்ரானிக் தியோலை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல் இருக்கும், ஆங்கிள் மெஷர்மெண்ட் பண்றதுக்கு வித் ஹை அக்யூரசி. இது அப்சல்யூட் ஆங்கிள் மெஷர் வித் ப்ரொவைட் த டைனமிக் சிஸ்டம். ஸோ இது ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க இது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஆஸ் த கிராஜுவேஷன் அரவுண்ட் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்ரி ரீடிங் வந்து சர்க்கிள் கிராஜுவேஷன் எரர் கேனாட் பி அக்கர். இல்லைன்னா ஆகும் எரர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எரர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எரர் வந்து அழகாக நடக்காது, ஃபுல் சர்க்கிள் எரர் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தான் இதில் இருக்கிற ப்ளஸ். ஓகே, இது மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல் ஆங்கிள் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு தேவை. ஐயோ உள்ள வந்து ஆங்கிள் மெஷராக சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உள்ளே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுறப்ப உள்ளே நடக்கிறது. ஸோ எல்சிடி டிஸ்பிளே என்ன பண்ணணும் ப்ராப்பராக நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஓகே இதுதான் கேட்பான். இதுல இருந்து கொஸ்டின் வரும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் தியோலைட். இதோடைய அக்யூரசி என்ன ஃபர்ஸ்ட் கேட்பான். இதோட அக்யூரசி வந்து 1 செகண்ட்ஸ். ஓகேவா, ஆங்கிள் லீஸ்ட் கவுண்ட் கேட்பாங்க. இதோட ப்ரிசிஷன் ரேஞ்சிங் 0.5 to 20 செகண்ட்ஸ். இது என்ன டிஜிட்டல் வந்து காட்டுறாங்கன்னாகும் எலிமினேட் த பர்சனல் எரர். நம்ம ஏதாவது கவனத்தை தப்பாக ரீட் பண்ணுறதுலாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இது வந்து டிஜிட்டல்னால தப்பே வராது. ஓகேவா, அதே மாதிரி ஹாரிசாண்டல் வெர்டிகல் ஆங்கிள்ஸ் என்ன பண்ணுவோம் ஒரே நேரத்தில் அதெல்லாம் கொடுக்க முடியும். ஹாரிசாண்டல் வெர்டிகல் காட்டாது கொடுக்க முடியும். சில இது வந்து அப்கிரேட் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் 12 இடிஎம் எடுத்தோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெர்டிகல் சர்க்கிள் என்ன பண்ணும் கேன் பி செட் டு 0 ஃபார் ஹரிசான். இதனால ஈஸியாக தெரிஞ்சு அதே டிஸ்பிளே தெரியும் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி. நார்மல் மேக்னிஃபிகேஷன் வந்து 26x 30x அந்த அளவுக்கு ஜூம் போகும். ஷார்டஸ்ட் வியூ டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். இது 520 செகண்ட்ஸ் பார்த்தாச்சு. லென்ஸோட சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ காம்பவுண்ட் பார்ட்ஸ் கேட்பான். காம்பவுண்ட் பார்ட்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காம்பவுண்ட்ஸ் பார்ட் இருக்கு. அது லெவலிங் ஹெட்டு, பிளேட் லெவலு. அது ஹெட்டை பார்த்தீங்கன்னா லெவலிங் ஹெட்டு, ஷிஃப்டிங் ஹெட்டு, லோவர் பிளேட், அப்பர் பிளேட். அதே மாதிரி பிளேட் லெவலு, ஸ்டாண்டர்டு, வெர்னியர் ஸ்டாண்ட், டெலஸ்கோப்பு. ஓகேவா, இதெல்லாம் வெர்டிகல் சர்க்கிள், ஆல்டிட் பபுள், கிளாம்ப் ஸ்க்ரூ, டேங்க் ஸ்க்ரூ. ஸோ படத்தை பார்த்தா தெளிவாக தெரியும். இந்த படத்தை உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, ஃபர்ஸ்ட் வெர்டிகல் ஆக்சிஸ்னா என்ன, அது தான் வந்து வெர்டிகல் ஆக்சிஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது வெர்டிகல் ஆக்சிஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது வெர்டிகல் ஆக்சிஸ். ஓகேவா, ஸோ அடுத்து உள்ளது அப்ஜெக்டிவ். இது என்னது அப்ஜெக்டிவ். அடுத்து உள்ளது டெலஸ்கோப். இதுதான் வந்து என்னது டெலஸ்கோப். இங்க இருக்கிறது ஆல்டிடியூட் பபிள். இது என்னது ஆல்டிடியூட் பபிள். வெர்டிகல் கிளாம்பிங் ஸ்க்ரூ இங்க இருக்கு. வெர்டிகலா மேல கீழே போறது அட்ஜஸ்ட் பண்றதுக்கா. ஓகேவா, இது மேல கீழே வெர்டிகலா அட்ஜஸ்ட் பண்றது வெர்டிகல் கிளாம்பிங் ஸ்க்ரூ. இங்க இருக்கிற ஆக்சிஸ் வந்து ட்ரூனியன் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் பேர் என்ன, இட்ஸ் கால் ட்ரூனியன் ஆக்சிஸ். இங்க சர்க்கிள் இருக்கும், இதுல என்ன இருக்கும் சர்க்கிள் மாதிரி இருக்கும். இட்ஸ் a வெர்டிகல் சர்க்கிள். இங்கிட்ட தான் நம்ம பார்ப்போம். இது பேர் வந்து ஐபீஸ். இது என்ன அப்படின்னா பிளேட் லெவல். இதுதான் பிளேட் லெவல். ஸோ அப்பர் பிளேட் இருக்கும், லோவர் பிளேட் இருக்கும். ஸோ மேலே இருக்க இந்த பிளேட்டுக்கு பேர் வந்து அப்பர் பிளேட். இங்க வெர்னியர் ஸ்கேல் இருக்கும், ஏபிங்கிற வெர்னியர் ஸ்கேல். இங்க சிடி இருக்கும், இங்க ஏபி இருக்கும். இங்க இருக்கிறது லோவர் பிளேட். உள்ள இருக்க பேர் வந்து இன்னர் ஸ்பிண்டில். இங்க இருக்கிறது அவுட்டர் ஸ்பிண்டில். இது இல்லாம ட்ரை பேட்ச் இருக்கும். ட்ரை பேட்ச் என்ன அப்படின்னா இந்த மூணுமே ஃபிட் ஆகாம கீழே என்ன இருக்கும் ட்ரை பேட்ச் இருக்கும். கீழே லெவலிங் ஸ்க்ரூ இருக்கும். இந்த லெவலிங் ஸ்க்ரூ என்ன பண்ணா இதுதான் வந்து நமக்கு லெவல் பண்றதுக்காக லெவலிங் ஸ்க்ரூ. இது கீழே வந்து ட்ரிவெட்டு, இது ட்ரைபாட் ஹெட்டு. கீழே வந்து லெக் இருக்கும், ட்ரைபாட் லெக் இருக்கும்.
இது ட்ரைபாட் ஹெட். ஸோ இதுதான் இருக்கிற முக்கியமான பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பார்ட்ஸ் மேலே இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான பார்ட்ஸ். ஒரு தியோரிட்டின்னு எடுத்திங்கன்னா செக்ஷன் வியூவில் காட்டினோம்னா இருக்கிற முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே இதுதான். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம கொஸ்டினில் கேட்பாங்க. ஏதாவது படத்தை கொடுத்துட்டு இந்த பார்ட்ஸை காட்டி இது என்ன பேர் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம இதை தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இந்த பார்ட்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம நாங்கள் காட்டியிருந்தாங்க. ஓகேவா? இந்த பார்ட்ஸ் ஆஃப் தியோலைட் தான் இங்கேயும் காட்டியிருக்காங்க, அங்கேயும் நம்ம அதுதான் பார்த்தோம். ஓகே, இப்போ ஒவ்வொரு பார்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பார்ட்ஸை ஃபுல்லாக மக்கப் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பார்ட்டில் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸு கேட்பாங்க. இந்த பார்ட்ஸ் தெரிஞ்சால் நம்மளால் உள்ள அந்த ஃபங்க்ஷன் நம்ம படிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் கண்டினியூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.